வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பருப்புருண்டை போட்டு ஒரு மோர் குழம்பு ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் காரக்கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பருப்புருண்டை மோர் குழம்புக்கு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் வந்து வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு, ஊற வச்ச பருப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. பருப்புருண்டை குழம்புக்கு பருப்பை நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து அரைச்சதை வந்து லைட்டாக வந்து ஒரு பிரட்டிக்கலாம் எண்ணெயில். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் அரைச்ச விழுது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு பிரட்டிண்டா போதும். இப்போ வதக்கிறது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து மோர் குழம்புக்கு அரைச்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு அரிசி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு இஞ்சியும் ஒரு துண்டு போட்டிருக்கேன். பாருங்க, ஒரு துண்டு இஞ்சி. காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் ஊற வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். இது கூடவே நல்லா ஒரு தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா அரைச்சாச்சு. நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை குழம்புக்கு, பாருங்கள் நல்லா ஆறெடுத்து. ஸோ நான் வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி உருட்டி வச்சுக்கிறேன். உருண்டை வந்து ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம், மீடியமாக உருட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தெரியும், பார்க்கும்போதே தெரியும் நான் உருட்டி இருக்கிறது. ரொம்ப கல் மாதிரி இருக்காது, அமுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோ. நல்லா ஒரு கப்பு தயிர் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு கடைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். லைட்டாக ஒரு சூடு வரட்டும். லைட்டாக ஒரு நுரைச்சி வர மாதிரி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம உருண்டையை ஒன்று போட்டுடலாம். உருண்டையை போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது வெந்து அழகாக மேலே வரும். இப்போ பாருங்கள், நம்ம உருண்டையெல்லாம் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, அப்படியே மேலாக வருது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ வெந்துருச்சுன்னா அப்படியே தானாகவே மேலாக வந்துடும். மோர் குழம்புக்கு தாளிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணுறோம்னா, வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்க, அது நல்லா காஞ்சிடுது. கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வாழைக்காயை சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சுருவோம். இது வேகட்டும். மேலாக ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இழுப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, சீரகம், அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லி, அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்மளுடைய பருப்புருண்டை மோர் குழம்பு ரெடி. இந்த பக்கம் வாழைக்காய் கறியும் ரெடி ஆகிக்கும். பாருங்க, நல்லா வெந்தெடுத்து. காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். இது அப்படியே பரத்தி விட்டேன். இது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பருப்புருண்டை போட்டு ஒரு மோர் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் காரக்கறி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்புருண்டை குழம்பு நீங்கள் வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரே லைட்டாக ஒரு வதக்கிட்டு, ரொம்ப வதக்கக்கூடாது, அது பிரிஞ்சும் போயிடக்கூடாது. ஸோ லைட்டாக அந்த எண்ணெயில் ஒரு பிரட்டிட்டு சேர்ந்தாப்புல வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி உருட்டி போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதில் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா அதில் நீங்கள் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உருண்டை பிடிச்சி போடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.